ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஹுதா விலாகர். இது வந்து நாங்கள் வளர்க்குற செல்ல பூனை ப்ரௌனி. பாருங்கள் என்ன ஆழ்ந்த தூக்கம்னு சொல்லி பாருங்கள். ஹாய் தூங்குது ப்ரௌனி. ப்ரௌனி குழப்பவானம் அவர் அது தூங்குறாரு, குழப்பவானா அப்படின்னு சொல்லுது. அவங்க பாருங்கள், என்னுடைய மகள் வந்து அது தூங்குறாமல் குழப்புறா. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது எங்கள் ப்ரௌனி. இதோடு சேர்ந்து இன்னொரு ப்ளக்கியும் இருந்துச்சு. அந்த ப்ளக்கி பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக அது காணாமல் போயிடுச்சு. அதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதே தெரியலை. இப்போ எங்கள்கிட்ட இந்த ப்ரௌனி மட்டும்தான் இருக்குது. ஹாய் ஹாய் சொல்லு ப்ரௌனி. ப்ரௌனி ஹாய். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து எங்கேயுமே போகாது ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் கூடயே தான் இருக்கும். வெளியில் எங்கேயும் பெருசாக போகாது. இந்த இடத்துல தான், இது தான் அவருடைய இடம். இந்த இடத்துல தான் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. இந்த இடத்துல தான் அது இருக்கும். அவ்வளோ ஒரு க்யூட்டான ஒரு பூனை. இது வந்து எத்தனை வருஷம், நான் நினைக்கிறேன் ஒரு 7-8 வருஷமாக இருக்கும் இந்த பூனை. அவ்வளோ காலமாக எங்கள்கிட்ட தான் இருக்குது. குட்டியில் எங்கள்கிட்ட கிடச்சிது. இப்போ 7-8 வருஷமாக எங்கள்கிட்டயே அந்த ப்ரௌனி இருக்குது. பெருசாக பூனை வளர்க்குறதெல்லாம் என்னோடய ஹஸ்பண்டுக்கெல்லாம் பெருசாக விருப்பம் இல்லை. இது சின்னத்துலேருந்து எங்கள் கூடயே இருக்கிறதால வந்து கொஞ்சம் இப்போ ஓகேயாகவே ஈக்கிறாரு. ஏன்னா மகள் அப்போ சின்ன வயசு, அந்த டைமில் பூனையெல்லாம் இருந்தால் என்ன சரி பிரச்சனைகள் நோய்கள் வந்துடும் அப்படின்றதுக்காகவே அவர் வளர்க்க விருப்பப்படலை. அதுக்கு பிறகு கொஞ்சமாக ஒரு மாதிரி பேசி சமாளித்து தான் இந்த பூனையை நாங்கள் வந்து வளர்த்தோம். இது என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் கடை சுற்றி நைட்டுக்கு வரக்கிட்டெல்லாம் சிக்கன் கொண்டாந்து கொடுப்பாரு, சாப்பிடும். அவர் வார சத்தம் கேட்ட உடனே வந்து ஓடி போயிட்டு ரோட்டில் நின்று பார்க்கும். இங்கே பாருங்கள் அது நெகமை இதாக்கினோன்னு அந்த நெகத்தை வந்து பாருங்கள் வெளியாக்குது எப்படின்ட்டு. குத்துது 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 குத்துது. ஏ ப்ரௌனி பாருங்களே, அப்படி இதாக்கணுன்னா அந்த நெகம் வந்து அப்படியே வெளியில் வந்து கவர் பண்ணுது பாருங்கள். ஆனால் குத்தி விட்டுறீங்கன்னா நீங்கள் போகணும் டாக்டர்கிட்ட. ப்ரௌனி எனக்கு நீ இப்படி சரியா குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சரியான குளிப்பாட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். அது என்னுடைய ஹஸ்பண்டும் மகளும் சேர்ந்து தான் ஒரு கூட அவளுக்கு போட்டு குளிப்பாட்டுவாங்க. குளிப்பாட்டுற சத்தம் குளிப்போம்னு சொன்னாலே போதும், ஒரே ஓட்டமாக ஓடிடும். என்னை விட என்னுடைய மகளோட தான் இந்த ப்ரௌனி வந்து ஃபுல்லாக ஃபிட். நான் மிச்சம் டச் பண்ணுறது குளிப்பாட்டுறது எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம் மாதிரி கடிச்சிரும், இல்லாட்டி அந்த நெகத்தால் பராண்டிடும் அப்படின்ற பயத்தால் நான் மிச்சம் தொட்டுறது குறவு. மகள் தான் அதிகமாக, அவளோட தான் நல்லாவே க்ளோஸ். என்ன பண்ணாலும் எதுவுமே பண்ணாது அவளை. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அதோட கண்ணை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணு திறக்காத கண்ணு. மூக்குள்ள வாயிலெல்லாம் என்னத்தையோ திண்டு ஊற்றி ஆயிக்கும். எல்லாம் கருப்பாக இருக்குது. கலரே எப்படியா? அது கூட இன்னும் எனக்கு தெரியாது. எத்தனை வருஷமாக எங்கள் வீட்டில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு நான் நோட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹாய் ப்ரௌனி. எழுப்பாட்ட வேணாகுதா? அது கொஞ்சம் பெசாம தானே ஈக்குது. அதை பாட்டு ஈக்கட்டும். பையன் பயப்படே பாருங்கள், குழப்ப வானான்ட்டு சொல்லுது அது உங்களை. நாங்கள் நோம்பு, அதே மாதிரி எங்களோட ப்ரௌனியும் நோம்பு. கணக்காக நோம்பு திறக்கிட்ட பார்த்திங்கன்னா ஓடி வரும். சஹருக்கு பார்த்திங்கன்னா எங்கே இருக்குமோ அப்படின்னு தெரியல, வெளியில் தான் இருக்கும். ஆனால் சஹர் சத்தம், நான் எலுமின சத்தம் லைட் போட்ட உடனே எங்கே இருந்தாவது ஓடி வந்துடும். வீட்டுக்கு வந்து பெருசாக வச்சுக்கொள்றதில்ல. ஏன்னா வெளியில் நைட்டுக்கு வெளியில் போகணும் அப்படின்றதுக்காக கத்தி இருக்கும் கதவை திறக்க சொல்லி. அதனால் வச்சுக்கொள்ள மாட்டோம். வெளியில் ஒரு சின்ன கூடு ஒன்று இருக்குது, அந்த கூட்டுலுக்கு தான் போயிட்டு அது படுக்கும். சஹரில் என்னுடைய சத்தம் கேட்ட உடனே ஓடி வரும். வந்து அவரையும் எங்களை மாதிரியே சஹர் செஞ்சுட்டு நோம்பு பிடிக்கிற மாதிரியே இருக்குது. ஃபுல் டயர்டில் தூங்குறாரு பாருங்கள், என்னமோ நோம்பாளி மாதிரி. ப்ரோ ப்ரோ பார்த்திங்கன்னா வாழை இலை கேட்டு வந்திருக்குறாங்க. அது வெட்டிகிட்ருக்குறாங்க. இந்த ப்ரௌனி வந்து அதில் சத்தத்தை கேட்டு நான் ஓடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். இங்கே வந்து மேலே ஒரு கோவிலில் ஏதோ ஒரு சாப்பாடாக வாழை இலை வந்து பறிச்சிட்ருக்குறாங்க சாப்பாடு போடுறதுக்காக. எங்கள் வீட்டில் கொஞ்சம் வாழைத்தோட்டம் அதிகமாக இருக்கிறதால இங்கே வந்து வாழை இலை பறிச்சிட்ருக்குறாங்க. இந்த ப்ரௌனி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்குது.
இந்த ப்ரௌனி அழகாக இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாலில் பாய் சொல்லுது. வால், இந்த வாலை வந்து பிடிக்க விடுறதே இல்லை இந்த ப்ரௌனி. இங்கே பாருங்கள், இந்த வாலை பாம்பு மாதிரி சுருட்டி சுருட்டி வச்சுக்கொள்கிறேன். இங்கே ரிட்டன்னு டக்குன்னு சுருட்டை எங்கிட்ட எடுக்குது. ரைட்.